புதிய கட்சிகள் அதிமுகவில் கூட்டணி வைக்க வேண்டும் என்றால் ஓபிஎஸ்ஸின் தலைமையில்தான் கூட்டணி வைப்பதாக தற்பொழுது பாமக, தேமுதிக, தமிழக வெற்றிக் கழகம் கூறி வருவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக நிர்வாகிகளும் தொண்டர்களும் மூத்த நிர்வாகிகளும் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். செங்கோட்டையனின் பதவி பறிக்கப்பட்டதிலிருந்து அதிமுகவில் பல்வேறு குளறுபடிகள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மேலும் பாமக, தேமுதிக, தமிழக வெற்றிக் கழகம் இன்னும் சிறு கட்சிகள் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்றால் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும். பன்னீர்செல்வம் தலைமையில்தான் அதிமுகவுடன் கூட்டணியை வைப்போம். எங்களுக்கு தொகுதிகள் கூட குறைவாக தந்தால் போதும். ஆனால் ஓபிஎஸ் அவர்களையும் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், சசிகலா, செங்கோட்டையனுக்கு மீண்டும் பதவியை வழங்க வேண்டும் என்று பாமக தரப்பிலிருந்தும் தேமுதிகவின் தரப்பிலிருந்தும் தற்பொழுது முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. இது மிகப்பெரிய அளவிலே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சிக்கலையும் ஏற்படுத்தியுள்ளது. 7 மாதங்கள் தான் சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் காலதாமதம் இருக்கக்கூடிய காரணத்தினால் முதற்கட்டமாக அதிமுக பூத் கமிட்டிகள் அமைப்பதில் சிக்கல். மக்களிடை நேரடியாக சென்று அவர்களது குறைகளை கேட்டு அதை தீர்த்து வைக்கக்கூடிய வகையில் ஆளும் கட்சியிடம் கூறுவதில் சிக்கல். மேலும் 2026 சட்டசபை தேர்தலில் வேட்பாளர்களை யாரெல்லாம் களத்தில் இறக்கலாம், இதில் பல்வேறு குளறுபடிகள் மூன்றாவதிலேயே அமையக்கூடிய ஒரு பிரச்சனையாகவே மாறக்கூடிய வகையில் இருக்கிறது. மேலும் இதற்கெல்லாம் தீர்வு அதிமுக ஒருங்கிணைய வேண்டும். பாஜக தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியிற்கு நெருக்கடியை கொடுத்து வருகிறது. அதிமுகவை ஒருங்கிணையுங்கள், இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு சிக்கலை சந்திக்க நேரிடும். சட்டசபை தேர்தலில் எப்படியாவது வெற்றியடைய வேண்டும், திமுகவின் ஆட்சியை கலைக்க வேண்டும் என்ற முனைப்போடு பாஜக ஏற்பாடுகளையும் செய்து வருகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சுயநலத்திற்காக ஓபிஎஸ்ஸையும் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், சசிகலா, டிடிவி தினகரனை கட்சியில் இணைப்பது பற்றியான பேச்சுவார்த்தைக்கே இடம் கிடையாது என்று கூறி வருகிறார். அதிமுகவின் தொண்டர்கள் எடுக்கக்கூடிய முடிவுதான் முக்கியமே தவிர எடப்பாடி தனிப்பட்ட நபரின் முடிவு முக்கியம் கிடையாது என்பதை ஏன் எடப்பாடி புரிந்து கொள்ள மாட்டார்? மாஜி அமைச்சர்கள் களத்தில் இறங்கி போராடினால் மட்டும்தான் இது சாத்தியம். கூட்டணிக்கு வருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று கூறுகின்ற கட்சிகளை தற்பொழுது உதாசீனப்படுத்தக்கூடிய வகையில் எடப்பாடி பேசி வருவதாகவும், ஓபிஎஸ் இல்லாமல் எங்களால் வெற்றியடைய முடியும், தனிப்பட்ட முறையில் ஓபிஎஸ் இல்லாமல் வெற்றியடைய முடியும், ஆனால் அதிமுகவின் தென் மாவட்டங்கள் மற்றும் கோவை மண்டலங்களில் ஓபிஎஸ்ஸின் ஆதரவுகள் இல்லாமல் வெற்றியடைய முடியுமா என்றால் கேள்வி.